அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு. அது விண்ணூர்லேருந்து தொடர்வண்டியிலிருந்து எல்லாம் நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தையே தனியார்ட்ட கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்னு இருந்துச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியா இருக்கு, சூரிய ஒளி மின்பூங்கா தனியா இருக்கு, காற்றாலா தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. ஆனா சாராயம் மட்டும் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு பாரு. இது அநீதின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா, பணி நியமனமா, இல்ல பணி உயர்வா பணம் கொடுக்காம உங்களால சாதிச்சிட முடியும்னு யாராவது சொல்லு. நேர்மை. கோயில் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு. நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும், நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும். அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு. இது எப்படி சொல்றது, சகிக்க முடியாத ஒரு அநீதி. இதத்தான் பகத்சிங் சொல்றான். விடுதலை இந்தியாவில் இல்ல, அடிமை இந்தியாவில் சொல்றான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. உங்களால ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும், தடுக்க முடியுமா? உங்களால வழக்கொள்ளை இருக்குன்னு தெரியும், தடுக்க முடியுமா? முடியல பாருங்க, முடியல. அப்ப என்ன செய்யறது? இந்த சமூகத்தை தகர்க்கணும்டாங்கிறான். புதுசா வேற சமூகம் கட்டணும். ஒரே தீர்வு புரட்சி தான், ரெவல்யூஷன் தான். அது ஒன்னாலதான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சீர்திருத்தம் வேற, புரட்சி வேற. சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது, இந்த ஜன்னலை மாத்தி வேற ஜன்னல் வைப்பது, இந்த கதவு சரியா இல்லைன்னு மாத்திட்டு வேற செப்பனிடுவது சீர்திருத்தம். இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் விருப்பம் போல நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி.